ஏதந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில ஏதாமர புத்துருச்சு உள்ள தாவணி வாங்கி வரேன். இந்த சின்ன மூட நம்பிக்கைகள் இருக்கிறனாலதான் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட விஷயம் அவர் இருக்கு இல்லைன்னு எதுவுமே சொல்ல, இதுதான் பதில் சொன்னார். அதே தான் நானும் சொல்றேன். சவுண்டு இந்த நேச்சர் உலகத்துக்கு யாரோ ஒருத்தர் மியூசிக் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க தான் எனக்கு குருவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ இப்போ சில படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல நல்ல பாட்டுகள் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மீண்டும் நிறைய ஹிட்டு கொடுத்துட்டு முடிஞ்சா என் வாழ்க்கையில முடிஞ்சா நானும் சிம்பனியை தொட்டுடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். காத்துக்கும் தெரியாது கடவுளுக்கும் தெரியாது, ராமசாமி நல்லவனா ரங்கசாமி நல்லவனா, முத்துசாமி நல்லவனா முருகசாமி நல்லவனா, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் கெட்டவன் எவன் நல்லவன், ஜகுடா புகுடா 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 ஜகுடா ஜகுடா புகுடா ஜகுடா புகுடா ஜகுடா புகுடா ஜகுடா புகுடா ஜகுடா புகுடா ஜகுடா. சார், உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு உண்டா? ஆன்மீகம்னா எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் வந்து பெரியார் மாதிரி கிடையாது. கடவுள் நம்பிக்கைன்னா எப்படின்னா பெரியாரும் அப்படிதான் இருந்துப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன மூட நம்பிக்கைகள் இருக்கிறனாலதான் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட விஷயங்கள்லாம் படிக்கக்குள்ள எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு கடவுள்னு இந்த உலகம் வந்து இந்த இந்த சீசோர் இருக்கு, வெயில் அடிச்சு அந்த மேகத்தை அப்படி கொண்டு போகுது, அது இங்க வந்து மழை பெய்யுது, பூமியில வந்து மழை பெய்யுது. இது யார் செஞ்சா? இதை நம்ம கடவுள் முருகன்னு சொல்றோம், இல்ல சிவன்னு சொல்றோம், இல்ல விஷ்ணுன்னு சொல்றோம். நிறைய கடவுள் பிரிச்சு வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஓசோ படிக்கக்குள்ள ஒரு ஒருத்தன் கேள்வி கேட்டாங்க. ஓசோ பதில் சொன்னாரு, கடவுள்னு ஒண்ணு இருக்கா சார் அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரே பதில் தான் சொன்னாரு, கடவுள்னு ஒண்ணு இருந்திருந்தா நீங்க ஏன் 3 மதமா 3 கடவுளா பிரிஞ்சிருக்கீங்கன்னு கேட்டார். அவ்வளவுதான் அதுக்கு ஆன்சர் பண்ணாரு. அவர் இருக்கு இல்லைன்னு எதுவுமே சொல்ல, இதுதான் பதில் சொன்னார். அதே தான் நானும் சொல்றேன். இத்தனை மதம் இத்தனை கடவுள் எதுக்கு தேவையில்லையே, இப்போ ஒண்ணுன்னா ஒண்ணுதானே இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே போல இந்த உலகத்துக்கு இந்த இயற்கை, இப்போ ஏன்னா இயற்கை எனக்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆனந்த விகடனில் இருக்கக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, உங்களுக்கு குரு யார் சார் அப்படின்னு. எனக்கு அப்போ தோணுனது என்னன்னா, இந்த ஓடையோட சலசலப்பு, இந்த குருவிகளோட சத்தம், இந்த இந்த அமைதியான உலகத்திலேயே ஏதோ ஒரு ரீங்காரம் விட்ட ஒரு சவுண்டு, இந்த நேச்சர் உலகத்துக்கு யாரோ ஒருத்தர் மியூசிக் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க தான் எனக்கு குருவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கிளாப்ஸ் பண்ணாங்க எல்லாருமே ஆனந்த விகடனில். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம யோசிக்கக்குள்ள வேற ஆங்கிள் இருக்கு உலகம். நம்ம ஒரு இதுக்குள்ளேயே சொல்லல முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் சாக போறோம், அதுதானே. வேற என்ன நடக்க போகுது? அடுத்த நூற்றாண்டுல நம்ம இருக்க போறது இல்லை, அது கன்ஃபார்ம் தானே. இருக்க வரைக்கும் ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். புறம் தொலைச்சுனா வாழ்ந்து தொலைப்போம், அவ்வளோதான். வேற அவ்வளோதான் என் லைஃபு. உண்மையா சொல்றது லிங்க்ல இருக்கிறது. நம்ம ஒரு அடி மனசுல ஒன்று ஆழமா யோசிச்சோம்னா அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இயற்கை அப்படிதான் வச்சிருக்கு. அதனால அப்படி நான் யோசிக்கிறேன். நான் இப்போ சின்ன வயசுல இருந்து அப்படிதான். எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கக்குள்ளேருந்து அப்படிதான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த தீபாவளி இந்த பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து பதார்த்தம் பண்ணுவாங்க. அப்பயே நான் ஒரு 6வது 7வது படிக்கக்குள்ளே என்ன பண்ணுவேன்னாக்கா, இது சாமி கும்பிட்ற வரைக்கும் தொடையக்கூடாது, எச்சி பண்ணக்கூடாதும்பாங்க. கடவுளோட பிள்ளையே நான் தான், கடவுளோட பிள்ளையே நான் தான். நான் பஸ்ஸு சாப்பிட்றேன்னு எடுத்து சாப்பிட்ருவேன். எங்கள் அம்மா இப்போ கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, இவன் சின்ன வயசுலேயே எப்படி தான் பண்ணுவான் ஒன்று. அதே தான் என் கேட்டு. இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படின்னு எனக்கே தெரியாது. அதுதான் உண்மை. பர்னின்னு என் பேரை தூக்கிட்டீங்கன்னா நான் யாரு எனக்கே தெரியாது. சார், நிறைய பேர் படத்துக்காக தங்களோட பேரை சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? அப்படின்னா உங்களோட உண்மையான பேர் என்ன சார்? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து குணசேகரன், அந்த பேர் தான் இருந்தது. எஸ்சிஎஸ்சிட்ட நான் போய் சொல்லக்குள்ள, என்ன என் பேர் சந்திரசேகரன், உன் பேர் குணசேகரன் சொன்னார் சாரு. சும்மா சிரிச்சுட்டு சொன்னார். நான் வந்து பரணி, நான் பிறந்த நட்சத்திரம் பரணின்னு சொல்கிறாங்க சார், அந்த ஜாதகம் கூட உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நட்சத்திரம்னு இது மாதிரி சொல்கிறாங்க சார், அதே வைக்கலாம்ட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, அதே வச்சுக்கொண்டு தான் பரணின்னு வச்சது. நாளைய திருப்பிலே எனக்கு ஃபஸ்ட்டு பரணின்னு மாற்றினது பேர் அவர் தான். இந்த பரணிங்கிற பேர் அதில் தான் வந்தது. நாளைய திரு படத்தில் பரணின்னு தான் போட்டார், எஸ் பரணி லிரிக்ஸு. அதுலேருந்து அப்படியே மியூசிக் டேட்டாவும் அப்படி ஆகிட்டேன், அவ்வளோதான். பேர் அதான் சொன்னேன், பேரை தூக்கிட்டா நான் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ உங்கள் பேரை தூக்கிட்டோம்னா நீங்கள் யார்? உங்களுக்கு ஒரு நேம் வச்சு கூப்பிட்றோம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் நிறையா இருந்தாலும் இருக்குது சார், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பேசுறதுக்கு மணிக்கணக்காக போகும். இப்போ வசூல் மன்னன் ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். எப்படின்னா, நான் தான் எழுதியிருக்கேன், ஒரு பெட்டு சாங் தான் அது.
காசுக்கும் தெரியாது கடவுளுக்கும் தெரியாது. ராமசாமி நல்லவனா, ரங்கசாமி நல்லவனா, முத்துசாமி நல்லவனா, முருகசாமி நல்லவனா, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் கெட்டவன் எவன் நல்லவன். ஜகடா புகுடா 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 ஜகடா ஜகடா புகுடா ஜகடா புகுடா ஜகடா புகுடா ஜகடா புகுடா ஜகடா புகுடா ஜகடா. காசுக்கும் தெரியாது கடவுளுக்கும் தெரியாது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் கெட்டவன் எவன் நல்லவன் அப்படின்னு ஒரு சாங் இதுக்கு பண்ணியிருக்கேன். இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறவங்கிற மாதிரி இந்த கதை. அதனால அந்த காசுக்கும் தெரியாது, உண்மையிலே காசுக்கும் தெரியாது கடவுளுக்கும் தெரியாது தான். அதுதான் கான்செப்டாக அப்படி எழுதுனேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து காசுக்கு வந்து தெரிய போகிறதில்ல, இவன் நல்லவன்ட்ட தான் நம்ம போய் சேரணும்னு நினைக்க போகிறதில்ல, கடவுளும் அப்படி நினைக்க போகிறதில்ல. ஏன்னா அரசியல்வாதியெல்லாம் கோடி கோடியில் சொத்து சேர்த்து வைக்குது. அதனால அந்த கடவுளுக்கும் காசுக்குமே கண்டிப்பாக வந்து எவன் நல்லவன் கெட்டவன்னு தெரியாதுங்கிறது எனக்கு அந்த கான்செப்ட் இருந்துச்சு. இந்த படத்துக்கு கரெக்டாக ஆப்ட் ஆனிச்சு, அப்படி எழுதி அது பாடிட்டேன். ஏ தந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில், ஏ தாமர பூத்துருச்சு மாமா தாவணி வாங்கி வாங்க, ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துடுங்க மேலாங்கொட்டி. ஏதந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில், ஏதாமர புத்துருச்சு உள்ள தாவணி வாங்கி வரேன். இந்த சாங் தான் பயங்கர ஹிட் ஆச்சு. நம்ம கல்ச்சர் பேஸ்ல அப்படியே இருக்கு இந்த பாட்டு. இன்னும் பட்டி தொட்டிலாம் ஒழிச்சிட்டு. ஆமா ஆமா ஆமா. இப்ப கூட நான் இடையில கேட்டேன், அவ்வளோ ஹிட் இது. இப்பவே வந்து இதில் யூடியூப்ல போட்டிருக்காங்க ஒரு 8 கோடி 10 கோடி 67 மில்லியனா 87 மில்லியன் ஏதோ ஓடி இருக்கு. இப்போ பார்த்தோம் சமீபத்தில், அவ்வளோ ஹிட்டு அது. அப்புறம் சற்று முன் கிடைத்த தகவல் படி அதுவும் பயங்கர ஹிட்டு. அப்போ நிறைய பேர் அதை சொல்லுவாங்க சார். என்கிட்ட வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் ஒருத்தர் கவிஞர், அவர் ஃபோன் பண்ணி, சார் உங்க பாட்டு போடுறது அசைந்தாடும் காட்டுருக்கு. அவர் பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு, அந்த பாட்டை ஃபுல்லாக எனக்கு என்னன்னா காட்டிட்டு வச்சா பரவாயில்ல, அது ஓடுற வரைக்கும் ஃபுல்லாக தெல்ல காட்டிக்கிட்டு இருக்காரு. சார் போதும் சார்னா அவரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி காட்டுவாங்க. நம்ம சாங் கொஞ்சம் சாங்காக இருந்தாலும் அது மக்களுக்கு பயங்கர ரீச் ஆயிருக்கு சார். அதுதான் நான் திருப்பியும் ட்ரை பண்ணுறேன். அதுதான் ட்ரை பண்ணுறேன். மியூசிக்கு நல்லா இன்னும் ஒரு 10 படம் பண்ணால் அதில் எப்படியும் ஒரு 40 பாட்டு 50 பாட்டு வந்துடும்ல. அதுதான் ட்ரை பண்ணுறேன். நான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், 100 படத்துக்கு கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான் பண்ண போகிறதில்ல. செலக்ட் பண்ணி கொஞ்சம் படம் தெளிவாக பண்ண போதும். நான் டெய்லி கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் வேலை நான் பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சினிமாவில் உங்களோட அடுத்த இலக்கு என்ன சார்? எனக்கு வந்து மியூசிக்கில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு ஒன்று சாதிக்கணும்னு எனக்கு அப்போ நான் ஆரம்பத்துலேருந்து பயங்கர வெறி சார். அதனால தான் இந்த படம், இந்த சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய மீடியா. அதனால தான் இதுக்குள்ளே இப்போ வந்து இவ்வளோ படம் பண்ணது. இப்போ சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்ல நல்ல பாட்டுகள் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் மீண்டும் நிறைய ஹிட்டு கொடுத்துட்டு முடிஞ்சால் என் வாழ்க்கையில் முடிஞ்சால் நானும் சிம்பனியை தொட்டுடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது எந்த அளவுக்கு எனக்கு காலம் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாது. படங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய படம் ஹிட் கொடுத்துருவேன். ஏன்னா அவ்வளோ டியூன்ஸ் அதுக்கு நான் தயாராக இருக்கேன். சிம்பனின்னா இதெல்லாம் முடித்து அடுத்த சிம்பனிக்கு வருவேன். அது எனக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு உச்சியை தொடர்ந்து தானே சார் இருக்குது. இந்த பிறப்பை ஏதாவது பண்ணிட்டு போகணும். ஏன்னா ஒரு புள்ளியில் லைஃப் தொடங்கிட்டு ஒரு புள்ளியில் முடிய போகுது, முடியத்துக்குள்ளே ஏதாவது சாதிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இந்த இயற்கை, இந்த கடவுள்னு சொல்கிறோமே, அந்த ஆள் மனசு வைக்கணும், அவ்வளோதான். உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய சினிச்சவ் சார்பாகவும் சினிச்சவ் நேயர்கள் சார்பாகவும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே. சினிச்சவ் சேனலில் வந்து நல்ல நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு நிறையா பண்ணுங்க. நல்லா வளரட்டும் இந்த சேனலு. என்ன மாதிரி மியூசிக் டேரக்டர் இன்னும் நிறைய கலைஞர்களை பார்த்து அவங்களோட அனுபவங்கள்லாம் சூப்பராக அதை இன்டர்வியூ பண்ணி போடுறாங்க, உங்களுக்கு விருந்தாக போடுறாங்க. பாருங்கள், ஆதரவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.